ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேபி நிறைய பேர் புதுசாக மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்திருப்பீங்க. என்னுடைய 7 years லாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ரொம்பவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். நிறைய விஷயம் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதில் வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்காதீங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் ஏன் அப்படி போட்டிருக்கேன், கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, கேப் அப்பு எப்படி நம்ம பார்க்கணும், கேப் டவுன் எப்படி பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேப் அப் அல்லது கேப் டவுன் இது நம்ம முன்கூட்டியே அறிய முடியுமா? இதுக்கு ஃப்ராங்காக சொல்லணுன்னா கண்டிப்பாக முடியாது. கேப் அப்போ கேப் டவுனும் நாம் ரன்னிங் மார்க்கெட்டில் இன்றைக்கி முடியுது அப்படின்னா நாளைக்கு கேப் அப் ஆகும், நாளைக்கு கேப் டவுன் ஆகும் அப்படின்னு முன்கூட்டியே யாராலையும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர். ஏன்னா நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, சார் கேப் அப்பு இல்லை கேப் டவுன் நம்ம முன்கூட்டியே அறிஞ்சால் நம்ம பிடிஎஸ்டி அல்லது எஸ்டிபிடி நம்ம போடலாம். அதாவது பை டுடே சேல் டுமாரோ, சேல் டுடே பை டுமாரோ போடலாம். கேப் அப் அல்லது கேப் டவுனை நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அப்படி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அல்லது கேப் அப்பு அல்லது கேப் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது? மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. லைவ் மார்க்கெட் ரன்னிங்கில் ஓடிட்டுருக்குது. இப்போ ஒரு 3 மணி ஆகுது அப்படின்னா இந்த டைமில் போயிட்டு உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஆகும், நாளைக்கு கேப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, சும்மா அதெல்லாம். ஓகேங்களா? அப்படியே ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு நிறைவேறலாம், தவிர எல்லா நாளும் அதே மாதிரி உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கு ஆன்சர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு கேள்வி, சார் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம், நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணுவோம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி விட்டு நான் பிரேக் அவுட்காக அல்லது பிரேக் டவுனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாள் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் போனால் பை எடுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கு அதனுடைய ஹையில் ஓப்பன் ஆகுது ப்ரைஸு, அதாவது இங்கேயே ஓப்பன் ஆகுது. இல்லை இதில் நம்ம என்ன சார் பண்ணலாம்? கேப் அப். இது பேர் கேப் அப் சினாரியோ. அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தீங்க, நல்லா கவனிங்க, நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே கட்டானால் நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் கூட என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் போனால் பை பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன ஆகுனா கேப் அப் ஓப்பன் ஆகிடும், இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அதில் சும்மா இருக்க கற்றுக்கணும். அதாவது நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ அந்த பிளானை கைவிட்டுடுங்க. அதாவது அன்றைக்கி பையோ சேலோ ஏதோ பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அப்போதைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிலேயோ அந்த ஸ்டாக்ஸ்லேயோ அந்த பேங்க் நிஃப்டி அந்த விஷயத்துலையாவது அந்த கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது அவங்க எதிர்பார்த்ததுன்னா பை எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு டைரெக்டாக 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆக சொல்லும் அவங்களுடைய பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டுருப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குங்களா, ஸோ அது அதுக்கு நேராக ஓப்பன் ஆக சொல்லும். நம்ம இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா இந்த கேப்பு ரீஃபில் ஆகிட்ருக்கோம். அதாவது இங்கே இருக்குங்களா, இந்த கேப் இருக்குங்களா, இந்த கேப் ரீஃபில் ஆகும், நம்ம இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து சேலிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து அப் மூவ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் இருக்குது. நல்லா கவனிங்க, மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிட்டதுக்கப்புறம் அதில் நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வெரி 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 ரிஸ்கி ட்ரேடாக அமையும். மேபி ஒரு சில நாள் ப்ராஃபிட் வரலாம்.
ஏன் அங்கேருந்து சப்போஸ் கீழே வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேப் ரீஃபில் ஆகும். அதாவது கேப் அப் ஆகிடுச்சுன்னா எல்லா கேப் அப்போ வந்து ரீஃபில் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. கேப் டவுனோ அல்லது கேப் அப்போ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எல்லா கேப்பும் வந்து இந்த கேப்ஸ்லாம் வந்து ரீஃபில் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் இருந்தால் அங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். ஸோ இந்த ரீஃபில் பண்ணிட்டு தான் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ உங்களுக்கு கேப் அப் ஆகான விஷயம் நடந்திருக்கு. அப்படி பார்த்து இங்கே ஒரு எக்ஸாம் இங்கே கூட இருக்கு பாருங்களேன். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கேப் இன்னும் ரீஃபில் பண்ணலைங்களே, புரியுதுங்களா? எல்லா கேப்பும் இப்போ ரீஃபில் பண்ணாத கேப் ரீஃபில் ஆகாத எத்தனையோ இடங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா நீங்கள் சார்ட்டில் நீங்களே போய் பாருங்கள். ப்ரீவியஸ் சார்ட்டை ரீட் பண்ணிவிட்டு எத்தனையோ கேப்ஸு ரீஃபில் ஆகாத கேப்ஸ் இருக்கலாம். மேபி அது எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் கழித்து கூட வரலாம். அந்த இடத்துல நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணுறதுனால இந்த இடத்துல கேப் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம வந்து ரீஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பாதீங்க. ஓகேங்களா? உங்கள் பிளான் பிரகாரம் ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பிளானை கைவிட்டுருங்க. ஏன் அப்படின்னா ப்ரைஸு ப்ராஃபிட் புக்கிங்காக லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக கீழே வரும். அதாவது இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, பை பண்ணியவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல லைட்டாக ப்ரைஸ் கீழே வரும், அகைன் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, ஏன் இந்த இடத்துல நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? மெயின் காரணம் நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறோன்னா நம்ம இதில் ட்ரேட் எடுத்தோம்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் என்ன லாஜிக்காக இந்த இடத்துல சேலோ பையோ எடுக்க போகிறீங்க? எதையும் பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்களால் எதையும் பண்ண முடியாது. கேப் அப் ஆகிடுச்சுன்னா சும்மா இருக்கணும். ஏன் அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுது, ப்ளஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இந்த கேப் அப்பில் ப்ரைஸ்க்கு ஒன்று கன்சாலிடேஷன் ஆகும், இல்லை லைட்டாக வந்து ப்ரைஸ் கீழே அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல புல் பேக் மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நம்ம எதையும் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணோன்னா லாஸஸ் அதிகமான ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதே நீங்கள் ரிவர்ஸில் கூட எடுத்துக்கலாம். ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உடனே போய்ட்டு சேலோ பையோ எதையும் பண்ணாதீங்க. கேப் டவுன் அல்லது கேப் அப் எது இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒன்று புல் பேக் வரட்டும், இல்லை ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகட்டும். அப்போ என்னன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும், அந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஒரு ஹை லோ கிரியேட் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்க நம்ம சேல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்ற விஷயம் எடுங்க. நிறைய பேர் என்ன கேப் அப்பாக கேப் டவுனாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சார் நீங்கள் கேப் அப் ஆகிடுச்சு, இன்றைக்கி கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி பை பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் ஃபுல் ஹையில் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் சேல் பண்ணலான்னு இருந்தேன், ஃபுல்லாக கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் வந்து 8 days 7 to 8 days இருக்குது. இன்னும் அந்த 8 நாளைக்குள்ள யாரெல்லாம் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் என்னபிள் ஆகிடும், அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும் அதுக்கு. ஓகேங்களா? சரி, வெபினார் மட்டும்தானா அவங்களுக்கு அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிமேட் அக்கௌண்ட் என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சரி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிவிடுவேன். அவங்கள ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிடலாம். நோ நீட் சிங்கிள் ரூபி ₹1 கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே லைஃப் டைம் ஜர்னி என் கூட பண்ணலாம். ஜஸ்ட் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்கலாம், இது வந்து என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ். இது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க சேனல் தான் அது. ஓகேங்களா? அதாவது லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரன்னிங் டைமுக்கு 10:15 மணிக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சினாரியோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இதோட ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 லெவல் இது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே கட் ஆகணும். ஆக்சுவலாக இங்கேயே கட் ஆகிடுச்சது. ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ட்ரெண்டு வெயிட் பண்ண அந்த டைம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே கட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே கட் ஆகிடுச்சு. இங்கே கட் ஆகிட்டு ப்ரைஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் எல்லாம் வந்துருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்தோன்னே இங்கே வந்து புக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வந்ததால் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அதாவது நீங்களும் சுயமாக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ரைஸ் சரியாக கீழே போகுது இல்லைங்களா, எது வரலும் போகும். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கீழே இருக்குது. 3 லெவலும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக டார்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 லெவலுமே அச்சீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா நாளும் இதே மாதிரி 3 லெவல் அச்சீவ் ஆகல, ஒரு சில டைம் 2 லெவல் கூட அச்சீவ் ஆகும், 3 லெவல் கூட அச்சீவ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெவல் எல்லாமே உங்களுக்கு டார்கெட் அச்சீவாக இருக்குது. ஓகே, 3ஆம் லெவல் மார்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது.
ஓகேங்களா. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இங்கே டார்கெட் புக் பண்ணது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் இருந்தாலும் இங்கே டார்கெட் புக் பண்ணது. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஓகேங்களா, 3 லெவலுமே இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அதை கேட்ச் பண்ணலாம். ஓகே, அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண அவங்களால இந்த லெவலில் ஈஸியாக அச்சீவ் பண்ணணும். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் இங்கே கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்னொரு பிரேக் டவுன் கூட இங்கே கொடுத்தது, 2 பிரேக் டவுனு இங்கே பார்த்தது. 2 பிரேக் டவுனுக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தது இன்றைக்கி. ஓகேங்களா. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இது வந்து ஆக்சுவலி பார்த்தா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது. இதில் நீங்கள் டேரெக்டாக இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இதை பார்த்து நானே பண்ணிக்குவேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த வீடியோ கீழே 5 டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது பாருங்கள். அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம் கதுவும் அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். மெயின் ஆக்சுவலாக அந்த முக்கியமான விஷயம் சொல்ல வந்தால் ஸ்டாக் செலக்ஷன். இன்டர்டேக்கு நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேறு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லிங்க் அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் 4 லிங்க் தான் இருந்தது, இப்போ ஒரு லிங்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஷேர்கான் பற்றி எல்லாம் தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர்கான் லீடிங் புரோக்கர் இவங்க வந்து இப்போ டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் வந்து ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க அதை தான் வந்து எஸ்ப்ரெஸோ அப்படின்வாங்க. எஸ்ப்ரெஸோ இதில் என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 விஷயம் பார்த்ததில் நிறைய பேர் வந்து ஆப்ஷனில் வந்து ப்ராக்கெட் ஆர்டர் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அவங்களால வந்து அட் ஏ டைம் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் போட முடியாது. இப்போ இந்த இதில் என்ட்ரி எடுத்துட்டாங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட முடியும், இல்லை டார்கெட் ஆர்டர் போட முடியும். 2த்தில் என்ன ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்ப்ரெஷோவில் 2த்தையும் வந்து டார்கெட் வந்து வாங்கிக்கிறாங்க அவங்க. அதை 2த்தையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். அட் ஏ டைமில் ரெண்டு ஆர்டர் நீங்கள் பண்ணி ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று பிடிச்சது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு ட்ரேடில் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆஃப் ப்ரோக்கரேஜ் மட்டும் வாங்குறாங்க. அதாவது 20+20 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒன் சைட் வந்து கட் பண்ணிடுறாங்க. லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் ஆஃப் ப்ரோக்கரேஜ் மட்டும் வாங்குறாங்க. சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் வந்து 20+20 வாங்குறாங்க. அந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆஃப் ப்ரோக்கரேஜ் தான் வாங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 2 விஷயம் இது இவங்க கிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லிங்க் கீழே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஷேர்கான்னு இருக்கும், எஸ்ப்ரெஸோன்னு இருக்கும். ஓகேங்களா. சரி, ஏதோ ஒரு மொத்தத்தில் 5 லிங்க்கில் உங்களுக்கு எந்த லிங்க்கில் வேணுமாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தே கற்றுக்கலாம். ஓகேங்களா. டவுட்ஸ் கேட்கணும், நிறைய விஷயம் கேட்கணுன்னா நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும். வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் எவ்வளோ என்ன அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 45 days கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா. அதாவது வெபினார் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி கற்றுக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார், எனக்கு அந்த சார்ட்டை பற்றி ரீடிங் பற்றி கற்றுக்கணும், இதெல்லாம் ப்ரைஸ் எதுவெல்லாம் இப்படி போகும்னு சொன்னீங்களா, எதோ எப்படி போகும், இல்லை இதெல்லாம் வரும்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படி வரும், இதில் எப்படி பிரேக் அவுட் ஆகும், நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், நம்ம எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம், எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அதாவது இது வந்து அர்ஜென்ட்டோ பட்டோ எமர்ஜென்சிக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அப்படி ஜாயின் பண்ணாதீங்க. முழுசாக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். நான் வந்து பரவாயில்ல 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் முழுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.